Hello friends, welcome to Green Info Media channel. இந்த வீடியோல நம்மளோட Windows desktop எப்படி classic 3D desktop change பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நீங்க Green Info Media channel subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் tap பண்ணுங்க. 3D desktop நம்ம change பண்றதுக்கு நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை. First one classic 3D wallpaper and second one shortcut remover. ஸோ இந்த ரெண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருந்தே கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற முதல் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஸோ இந்த வெப்பேஜ்க்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த ரீடைரக்ட் ஆனதுக்கு அப்புறமா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபைல் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சேவ் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதில் செட் அஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஐகான்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டெஸ்க்டாப்பை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுல வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆட்டோ அரேஞ்ச் ஐகான், ஆன்லைன் ஐகான்ஸ் டு கிரிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டும் செலக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்க அது ரெண்டையுமே அன்செலக்ட் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா உங்களோட ஐகான்ஸை நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அலைன்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஷார்ட்கட் ஐகான்ஸ் எல்லாத்தையுமே சேம் அதே மெத்தடில் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரோக்ராம்க்கு கீழே இருக்கிற நேம்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். நேம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கேரக்டர் மேப் அப்படின்னு சர்ச் பாரில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கேரக்டர் மேப்போட விண்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் வரும். ஸோ அந்த எம்டி ஸ்பேஸில் செலக்ட் அண்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஐக்கானை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐக்கானுக்கு ரீநேம் ஆகிடும். ஸோ இதே மெத்தட் மாதிரி எல்லா ஐகான்ஸ்க்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ரீநேம் பண்ணும்போது இதில் செலக்ட் அண்ட் காப்பி கொடுக்கணும். ஸோ ஒரு தடவை நம்ம காப்பி பண்ணிட்டோம் அதே பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வராது. இப்போ நம்மளோட ரீநேமிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஃபைலுக்குமே நம்ம நேம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி திஸ் பிசி அண்ட் ரீசைக்கிள் பின்க்கும் நம்ம ரீநேம் பண்ணோம். ஜஸ்ட் உங்களோட திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்பேஸ் பாரை ஒரு தடவை டேப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரீநேம் ஆயிடும். சேம் மெத்தட் தான் ரீசைக்கிள் பின்க்கும். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ஸோ அதை டெலீட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நேம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த மெத்தட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஷார்ட்கட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். அண்ட் அதில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே 32 பிட் அண்ட் 64 பிட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட சிஸ்டம் 32 பிட் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. 64 பிட் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சிஸ்டம் 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்னு தெரியல அப்படின்னா ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோட சிஸ்டம் 64 பிட் அப்படின்றதுனால நான் இந்த 64 பிட் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலாக தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அண்ட் ஜிப் ஃபைலில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள பார்த்தீங்க அப்படின்னா .msi அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் 4th ஒன் நோ ஆரோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆரோ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் லாக் ஆஃப் ஆகி திரும்ப ஆன் பண்ணும். ஸோ அதில் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆஃப் ஆகி திரும்ப நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ எந்த டைமில் வேணாலும் மறுபடியும் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் ஐகான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட விஸ்டா மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆரோ அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் லாக் ஆஃப் ஆப்ஷனுக்கு பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் அதில் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப லாகின் ஆகி உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட்கட்ஸ்க்கு மறுபடியும் அந்த ஐகான்ஸ் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.
அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிரீன் இன்ஃபோ மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.